அண்மை செய்தி. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது சென்னையில் 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பெரியார் குறித்து சர்ச்சையான பேச்சு பேசியதாகவும் அது மட்டும் இல்லாமல் பெரியார் இழிவுபடுத்தி பேசியதாக தொடர்ந்து நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பல கண்டன குரல்கள் எழுந்து வந்தன. இந்த கண்டன குரல்கள் தமிழ்நாடு முழுக்கவும் அவர் மீது எழுப்பப்பட்டன. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவிக்கும் வகையில சமூக வலைத்தளங்கள், அது மட்டும் இல்லாம அவருடைய வீட்டிற்கு நேரடியாகவே சில போராட்டங்களும் நடந்தது. இந்த நிலையில தான் தமிழ்நாடு முழுவதுமே நேற்று 60 வழக்குகள் சீமான் மீது பதியப்பட்டிருப்பதாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களுமே, இந்த காவல் நிலையங்கள்ல 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் அதாவது சீமான் மீது பதியப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டது. கோவை, பொள்ளாச்சி, மயிலாடுதுறை உட்பட பல மாவட்டங்கள்ல இவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் சென்னையில தற்போது சீமான் மீது 3 இடங்கள்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது தந்தை பெரியார் திராவிட கழகம், வீரலட்சுமி, அதன் பிறகு திராவிட விடுதலை, இந்த 3 இயக்கங்களும் இவர் மீது புகாரானது அளித்தது காவல் ஆணையர் அலுவலகத்துல. இந்த அதன் அடிப்படையில இவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில ஈஸ்ட் சைபர் கிரைம், வெஸ்ட் சைபர் கிரைம், சிசிபி இந்த 3 இடங்கள்ல இவர் மீது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிழக்கு மண்டல சைபர் கிரைம், மேற்கு மண்டல சைபர் கிரைம், அது மட்டும் இல்லாம மத்திய குற்றப்பிரிவு, இந்த 3 இடங்கள்ல இவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரியாரை இழிவாக பேசியது, குற்றப்படுத்தி பேசியது. இந்த 3 பேர், தந்தை பெரியார் திராவிட கழகம், விடுதலை, அது மட்டும் இல்லாம லட்சுமி, அதன் பிறகு திராவிட விடுதலை, இந்த 3 புகாரின் அடிப்படையில் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இதோடைய விசாரணையும் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து மேலும் யாராவது புகார் கொடுத்தால் அதனுடைய புகாரின் தன்மையை பார்த்து வழக்கும் மேலும் பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுகிறது. தற்போது வரை சென்னையில சீமான் மீது 3 இடங்கள்ல 3 எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கிறது அவர் மீது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.